ரெடி சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள், எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சர்வதேச மனித உரிமைகள் தினம். இன்னைக்கு இந்த நிகழ்வை நாம் கடந்த 23 வருடங்களாக தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தம்மம்பட்டியில் நம்மளோட வெங்கடேஷ்குமார் சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்வுகள் சிறப்பாக அங்கே நடக்க உள்ளது. காமராஜர் சிலைக்கும் மகாத்மா காந்தி சிலைக்கும் மாலையை போட்டுட்டு அப்படியே ஊர்வலமாக வந்து நம்ம அந்த அகரமகால்ங்கிற மண்டபத்தை அடையிறோம். அந்த அங்கே போன உடனேவே நம்ம வெங்கடேஷ்குமார் எல்லாருக்கும் சிறப்பாக தேநீர் ஏற்பாடு பண்ணிருக்காரு. நம்ம டீயை குடிச்சிட்டு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்முடைய வெங்கடேஷ்குமார் வந்து அங்கே வர்ற மகளிர் அத்தனை பேருக்குமே புடவை தரார். அதே போல் நம்முடைய அமைப்பிலிருந்து வர்ற அத்தனை பேருக்குமே பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்கணும்னு ஆசைப்பட்டோம். உடனே நம்ம அமைப்பில் இருக்கிற மகளிர் கிருஷ்ணகுமாரி, தெய்வானை, நிர்மலா, புஷ்பலதா போன்றவர்கள் மற்றவங்களும் சேர்ந்து அற்புதமான ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. உங்களை எல்லாத்தையும் கௌரவிக்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதனால் அத்தனை உறுப்பினர்களும் வரணும். நம்முடைய நாமக்கல் இருக்கிற துரைசாமி மாவட்ட செயலாளர் அவர் ஒரு 20-25 பேரை கூட்டி வரத்துக்கு தயாராக இருக்கார். அவரும் எல்லாம் வந்து சேருவார். அதில் அவர் கூட்டி வரதில் ஒரு 15-20 பேர் புதிய உறுப்பினர்கள். அவர்களுக்கு அந்த மேடையிலேயே நம்ம வந்து அடையாள அட்டையை கொடுக்குறோம். அதே போல் பார்த்திங்கனாக்க இந்த நிகழ்ச்சியோட சிறப்பை, இந்த நிகழ்ச்சி எவ்வளோ சிறப்பாக செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து நம்ம கிட்டத்தட்ட 3 மாதமாக ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறோம். இதில் ஒரு 10 பேர் நான் தேர்வு ஆவாங்கன்னு ஆசைப்பட்டேன், இது சிறப்பாக செய்வாங்கன்னு. ஆனாலும் ஓரிருவர் தான் குறைஞ்சிருக்கிறாங்க. நிறைய பேர் செலக்ட் ஆகிருக்கிறாங்க. எதுக்கு செலக்ட் ஆகிருக்காங்கனாக்க எக்ஸலன்ஸ் அவார்டு யார் சிறப்பாக செஞ்சாங்கன்னு சொல்லி தேர்வு செஞ்சு அவங்களுக்கெல்லாம் ஒரு ஷீல்டு கொடுக்குறோம் மேடையிலேயே. அந்த இது வந்து ஒரு புதுமையான ஒரு செயல். இந்த நிகழ்ச்சி மூலமாக அடுத்தவங்களும் நல்ல ஆர்வமாக வேலை செய்யணும், சமூக சேவை செய்யணும், மனித உரிமை என்ன தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு மேலும் 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 நிறையா முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம வெங்கடேஷ்குமார் சேலம் மாவட்ட இணைச் செயலாளர் வெங்கடேஷ்குமார் அவர்கள் வந்து இதற்கான முயற்சிகள் பிரமாதமாக எடுத்திருக்காருங்க. அதே மாதிரி நமது ராஜு சேலம் மாவட்ட இணைச் செயலாளர் ராஜு அவர்கள் மாலை உணவு ஏற்பாடு பண்ணிருக்காருங்க. சாப்பாடு செய்கிற